இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, நிலாவுக்கும் சோழனுக்கும் நடேசன் அண்ணன் சிதம்பரம் மேல உயில் அவர்கிட்ட தான் இருக்குமோன்னு சந்தேகம் வருது. அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு 2 பேரும் பிளான் போட்டு பல்லவனையும் பாண்டியனையும் வர சொல்றாங்க. உங்க பெரியப்பாவை எப்படியாவது மிரட்டி அவர்கிட்ட உயில் இருக்கா இல்லையாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணுங்கிறதே நமக்கு புரியும் அப்படின்னு நிலா சொல்றாங்க. பல்லவனும் பாண்டியனும் உங்க பெரியப்பா தனியா வர நேரம் பார்த்து உன் சொத்து விவரத்தெல்லாம் சொல்லுன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவரும் பயந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஐயனார் வீட்டுக்கு முன்னாடி இருக்க நிலம் என் பேர்ல இருக்கு, ஆனா வீடு என் பேர்ல இல்ல, அந்த வீட்டு மேல கேஸ் இருக்கு, அந்த வீட்டுக்குன்னு தனியா உயில் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த உயில் எங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் மிரட்டுறாங்க. அந்த உயில் என்கிட்ட இல்ல, என் தம்பி நடேசன் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உண்மையை சொல்லு இல்லனா கத்தி எடுத்து குத்திடுவேன்னு சொல்லி 2 பேரும் மிரட்டுறாங்க. நிஜமா தாங்க சொல்றேன், என் தம்பி நடேசன் அதை தொலைச்சிட்டான், வேற எந்த சொத்தும் என்கிட்ட இல்ல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி அழுகுறாரு. பல்லவனும் பாண்டியனும் அவரை செம்மையா கலாய்க்கிறாங்க. ஆஹா, இதுக்கு மேல விட்டா மாட்டி விட்டுருவாங்கன்னு சோழனும் நிலாவும் இடையில போந்து காப்பாத்துற மாதிரி நடிக்கிறாங்க. அப்ப நடேசன் டேய் சோழா, உன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ பார்த்த வேலையா அப்படின்னு கேக்குறாரு. இதுதாங்க இன்னைக்கு நடந்தது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத இனி பார்ப்போம். மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடேசன் அண்ணன் அப்படி கேட்டதும் சோழனும் நிலாவும் செம ஷாக்கிங்கா பாக்குறாங்க. உடனே சோழன், ஆமா பெரியப்பா, உங்களை வந்து காப்பாத்துனதுக்கு எங்க மேலே சந்தேகப்படுறீங்கல்ல அப்படின்னு சொல்லி திருப்பி கேக்குறாரு. ஆமா, நீங்க என்ன இங்க பண்றீங்க, எப்படி கரெக்டா அந்த நேரத்துல வந்தீங்க அப்படின்னு சொல்லி நடேசன் அண்ணன் கேக்குறாரு. இதை கேட்ட உடனே நிலாவோட முகம் பயங்கர பதட்டமா மாறுது. ஆமா பெரியப்பா, எல்லாரையும் குடும்பத்தோட வீடே இல்லாம தெருவுக்கு அனுப்பிட்டீங்க, அப்புறம் நாங்க தங்குறதுக்கு வீடு வேணாமா, அதுதான் வீடு தேடி சுத்திட்டு இருந்தோம். இங்க வந்து பார்த்தா உங்களை 2 பேர் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம பெரியப்பா வச்சேன்னு வந்து காப்பாத்துனா நீங்க எங்க மேலே சந்தேகப்படுறீங்க, வீடே இல்லைன்னு ஆயிப்போச்சு, நாங்க உங்களை மிரட்டி என்ன பண்ண போறோம் பெரியப்பா அப்படின்னு சொல்லி சோழன் பயங்கரமா சமாளிச்சுட்டாரு. ஆமாங்க, வீடு வாடகைக்கு கிடைக்குமான்னு தேடி சுத்திக்கிட்டு இருக்கோம், அப்பதான் உங்களை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்றாங்க. நடேசன் என்ன சொல்றேன்னு தெரியாம சரி சரி ஏதாவது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. இருந்தாலும் அவருக்கு சோழன் மேல சந்தேகத்தோட தான் போறாரு. பாடா, கரெக்டா லாஜிக்கா சொல்லி சமாளிச்சிட்டீங்க, எனக்குலாம் என்ன சொல்றதுனே தெரியல, பக்குன்னு இருந்துச்சு. கரெக்டா நம்ம வந்ததை பார்த்து சரியா கேக்குறாரு, எனக்கு என்ன சொல்றதுனே அப்ப தெரியல, ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டீங்க, சூப்பருங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. ஆமாங்க, எனக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல, நாம வந்திருக்க கூடாது போல, என்னை பார்த்தோன்னே கரெக்டா கெஸ் பண்றாரு, இனி கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் போல அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. ஆமாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா தான் மூவ் ஆகணும், இல்லைன்னா உயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்றாங்க. பாண்டியனும் பல்லவனும் நிலா சோழனுக்காக கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிலாவும் சோழனும் அடிச்ச அடியில 2 பேரும் வழி தாங்க முடியாம கதறிட்டு இருக்காங்க. நிலாவும் சோழனும் காருக்கு போயிட்டாங்க. கார்ல ஏறின உடனே பாண்டியன், ஏன்டா டேய், நீங்க ஏன்டா அங்க வந்தீங்க, வந்ததும் இல்லாம 2 பேரும் எங்க 2 பேரும் பொலன்னு எடுத்துட்டீங்க, பயங்கரமா வலிக்குதுடா. அண்ணி, நீங்க கையால அடிப்பீங்கன்னு பார்த்தா கம்பு எடுத்து அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, பயங்கரமா உடம்பெல்லாம் வலிக்குதுடா அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. சாரி பாண்டியா, அங்கேருந்து உங்களை எப்படி களைச்சு விடுறதுன்னு தெரியாம கம்பு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. வலிக்குதாவா, பயங்கரமா வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. உடனே சோழன், டேய், நாங்க வரலன்னா நீங்க 2 பேரும் மாட்டிருப்பீங்கடா, கொஞ்சம் கலாய்க்கனா விட்டா ரொம்ப கலாய்க்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கலாச்சிருந்தீங்கன்னா உங்க மேல அவருக்கு சந்தேகமே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. அண்ணே, வாய்ப்பு எப்பயாவது ஒரு தடவை தான் கிடைக்கும், வசமா வந்து மாட்டிருக்காரு, வச்சு செய்யறது இல்லையா, நம்மள வீட்டை விட்டு வெளில துரத்திட்டாரு, நம்மளை அவங்க எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க, நம்ம சின்னதா இது கூட செய்யறது இல்லையா அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்றாரு. சரி, அதை விடுங்க, விஷயத்துக்கு வருவோம். உயில் அவர்கிட்ட இல்ல, அது நடேசன் கிட்ட தான் இருக்கு, அதை அவர் தொலைச்சிட்டாருன்னு அவர் சொன்னார்ல, இப்ப என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல, அங்கிள் கிட்ட கேட்டா அது எங்க இருக்குன்னே தெரியாதுன்னு தான் சொல்றாரு, இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எங்க இருக்கு அப்படின்னே தெரியல, இனி நம்ம அதை கண்டுபிடிக்கிறத பத்தி தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. ஆமா, நீ எப்படி கண்டுபிடிக்க போறோம், அவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவாரு, அவருக்கு தெரிஞ்சிருந்தாதான் கண்டிப்பா எடுத்து கொடுத்திருப்பாரு, இனி நம்ம யார்கிட்ட போய் கேக்குறது, நமக்கு சொந்தக்காரங்களும் இல்ல, இப்ப என்ன நீ பண்றது அப்படின்னு சொல்லி பல்லவன் கேக்குறான். ஏங்க, ஒருவேளை நமது வீட்டிலேயே இருக்கோ, நம்ம தான் சரியா தேடவே இல்லையோ அத அப்படின்னு சோழன் சொல்றாரு. அதுக்கு பாண்டியன், சரியா தேடலன்னு சொல்லாத, இன்ன வரை நம்ம தேடினதே இல்ல, இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையான பிறகுதான் உயிலை கண்டுபிடிக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம், உயில் நம்ம வீட்டுல இருக்கான்னு தெரியல, ஆனா அந்த உயிலை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும், அட்லீஸ்ட் அது இருக்கா இல்லையானுங்கிறதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. இப்ப எப்படி நீ கண்டுபிடிக்க போறோம், வீட்டுக்கு போய் தேடணும்னாலும் வீட்டையும் சீல் வச்சுட்டாங்க, இப்ப எங்க போய் தேடுறதுனே தெரியலையே நீ அப்படின்னு பல்லவன் கேக்குறாரு. வேறங்க, முதல்ல நம்ம வீட்டுல தான் தேடி ஆகணும்னு சோழன் சொல்றாரு. டேய், வீடுதான் சீல் வச்சிருக்கேடா, எப்படா போய் தேட முடியும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேக்குறாரு. வேற வழி இல்ல, வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா தான் பூந்தாகணும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. ஏங்க, ரொம்ப ரிஸ்க்
ரிஸ்க் ஆயிர போகுது அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. ஏங்க இப்ப போனாதாங்க ரிஸ்கா இருக்கும், நம்ம நைட்டு போய் தேடலாம், நைட் என்ன அவங்க வரவா போறாங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. சரி அது என்னன்னு நைட்டு பாத்துக்கலாம், இப்ப வாங்க ரூமுக்கு போலான்னு சொல்லி நிலா சொல்றாங்க. ரூமுக்கு போய் பார்த்தா சேரன் நடேசனை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்பா இப்படி பண்றீங்க, நிலா தான் இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லி இருக்குல்ல, தேவையில்லாம போலீஸ் கேஸ் ஆயிர போகுதுப்பா, அவங்க எதுக்கு எடுத்தாலும் போலீஸுக்கு கால் பண்றாங்க, நம்ம தேவையில்லாத பிரச்சனை பண்ண வேணாம்பா, சொல்றது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி நடேசன் கிட்ட சொல்றாரு சேரன். நடேசன் அதை கேட்கறதாவே இல்ல. டேய் போங்கடா, பூட்டை உடைச்சு வீட்டுல போய் உட்காராம இங்க வந்து ஹோட்டல்ல தங்கி உட்காந்து அதை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அவங்களுக்கு போய் பயந்து இப்படி ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி இருக்கீங்க, இப்படி வீட்டை விட்டு கொடுத்துட்டு வந்து இங்க உட்காந்துருக்கீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி நடேசன் கேக்குறாரு. அப்ப 4 பேருமே அங்க வராங்க. சோழன் பயங்கரமா டென்ஷன் ஆகி, உயிரை நீ பத்திரமா வச்சிருந்தா நமக்கே இந்த நிலைமை வருது, ஒரு உயிரை கூட சரியா வச்சுக்க முடியல, இதுல பேச்சு வேற கேக்குது, அவங்க எல்லாம் எவ்வளவு விவரமா சொத்து அவங்க பேருக்கு மாத்திருக்காங்க, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க, உன்னாலதான் நம்ம நடுத்தூர்ல வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சோழன் பயங்கரமா நடேசனை திட்ட ஆரம்பிக்கிறாரு. நடேசனுக்கும் சோழனுக்கும் பயங்கரமா வாக்குவாதம் ஆரம்பிக்குது. நிலா செம்ம டென்ஷன் ஆகி கத்துறாங்க. 2 பேரும் அமைதியா இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அங்கிள் உங்ககிட்ட காலையிலே படிச்சு படிச்சு சொன்னேன், அவங்க கிட்ட சண்டை போடுறேன், வீட்டுக்கு பூட்டை உடைக்கிறேன்னு எதுவும் பண்ணாதீங்க, இருக்க விடு, நம்ம விட்டு போயிட போகுது, நாங்க எல்லாரும் உயிரை தேர்றதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க என்னன்னா இப்படி தேவையில்லாத பிரச்சனையை எடுத்துட்டு வர்றீங்க, தயவு செஞ்சு பேசாம கொஞ்ச நாள் அமைதியா இருங்க, ஒரு அப்பாவா இதெல்லாம் நீங்க முன்னாடியே செஞ்சிருந்திருக்கணும், இன்னைக்கு பாருங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இதுக்கு நீங்க தான் அங்கிள் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிலா நடேசனை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நடேசன் நிலா பேசின உடனே அமைதியா ஆயிட்டாரு, எதுவுமே பேசாம அப்படியே நிக்கிறாரு. இங்க பாருமா, அந்த வீடு என் வீடு, எங்க அப்பா எனக்காக உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும், அது அவங்களுக்கும் தெரியும், சொத்துக்கு ஆசைப்பட்டு கேஸ் போட்டு இன்னைக்கு நம்மள நடுத்தரில் கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கானுங்க, பல தலைமுறை வாழ்ந்த வீடு அது, அந்த வீட்டை விட்டு நம்மள விரட்டின பிறகு என்னால எப்படிமா அமைதியா இருக்க முடியும், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துகிட்டானுங்க, என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும் அப்படின்னு நடேசன் உருக்கமா பேசுறாரு. அங்கிள் உங்க அண்ணன் கிட்ட உயில் இருக்குமோன்னு எங்களுக்கு சந்தேகப்பட்டு உங்க அண்ணனை மிரட்டி பார்த்தோம், ஆனா உங்க அண்ணன் கிட்ட உயில் இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு, உங்ககிட்டயும் உயில் இல்லைங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது, அதனாலதான் அவங்க வீடு மேல கேஸ் போட்டு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உயில எப்ப எங்க கடைசியா பாத்தீங்கன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. என்னப்பா சொல்றீங்க, மிரட்டினீங்களா, எதுவும் பிரச்சனை ஆயிர போகுதுப்பா, என்ன பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேக்குறாரு. ஆமாண்ணே, பல்லவனும் பாண்டியனும் முகமுடி போட்டுக்கிட்டு வழிப்பறி பண்றவங்க மாதிரி புடிச்சு மிரட்டினாங்க, அப்ப சொத்து விவரத்தெல்லாம் சொல்லுன்னு சொல்லி மிரட்டினோம், ஐயனார் வீட்டுக்கு முன்னாடி இருக்க நிலம் என் பேர்ல தான் இருக்கு, அந்த வீடு என் பேர்ல இல்ல, அதுக்கு உயில் இருக்கு, அது என் தம்பி தொலைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாருன்னு, எங்களுக்கு அவர் மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சு, ஒருவேளை உயில வச்சுக்கிட்டு தான் நம்ம கிட்ட மிரட்டுறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது, அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் அவரை மிரட்டணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. எல்லாம் ரைட்டு தாமா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, அதுவே ஒரு பிரச்சனையை கொண்டு போய் விட்டுற போகுது அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லனே, நமக்கு வீடு கிடைக்கணும்னா சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும், அதனாலதான் நாங்க இந்த மாதிரி பண்ணோம், அடுத்து உயில் எங்க இருக்குங்கிறது தான் கண்டுபிடிச்சாகணும், கொஞ்சம் யோசிச்சு சொன்னாருன்னா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும், சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இல்லைன்னா நம்ம வேற வீடு தானே தேடி போனோம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. அங்கிள் எதுவும் யோசிச்சு பாத்தீங்களா, கடைசியா எப்ப அந்த உயில பாத்தீங்க, யார்கிட்டயாவது கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. ஏமா அந்த உயில பார்த்தே பல வருஷம் ஆச்சு, அது எங்க இருக்குன்னா தெரியலமா, கடைசியா வீட்டுல இருந்து பார்த்துதான் ஞாபகம், ஆனா அது இப்ப வீட்டுலதான் இருக்காங்கிறது எனக்கு உறுதியா தெரியல, எனக்கு எந்த ஞாபகமும் இல்லமா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்றாரு. ஐயோ உனக்கு என்னதான் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி சோழன் பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. விடுங்க, அவருக்கு தான் ஞாபகம் இல்லைன்னு சொல்றாருல, விடுங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. நிலாவும் சோழனும் தனியா போய் பேசிக்கிறாங்க. இப்ப என்னங்க பண்றது, எப்படியாவது உயில கண்டுபிடிச்சே ஆகணும், அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சோழன் கேக்குறாரு. எனக்கும் அதாங்க ஒண்ணும் புரியல, நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்கு போய் தான் தேடணும் போல, ஆனா அது ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. ஏங்க அதெல்லாம் பிரச்சனை வராத மாதிரி பண்ணிக்கலாம், இப்ப போக வேணாம், நம்ம மிட் நைட்ல போலாம், அப்ப யாருமே இருக்க மாட்டாங்க, அப்ப தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. சரிங்க போலாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. வெயிட் பண்ணி மிட் நைட் ஆன பிறகு சோழனும் நிலாவும் ரகசியமா ஐயனார் வீட்டுக்கு போறாங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போகுது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.